சன் நியூஸ் போட்டோம். சன் நியூஸ் போடுங்க. ஆ, ஒவ்வொரு அதாவது குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது ஆளுநர் தேநீர் விருதானது அளிக்கப்படும். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தற்போது உள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். தமிழ்நாடு பொறுத்தவரையில் தமிழ்நாடு ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் கொள்கைகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் திமுக கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த முறை ஆளுநர் விருதை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். சிபிஎம், சிபிஐ, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆளுநர் விருதை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆளுநர் விருதில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தகவலானது வெளியாகி உள்ளது. இந்த ஆளுநர் இந்த தேநீர் விருதை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு சார்பில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் நாளை மாலை ஆளுநர் மாளிகையில் நடப்படும் இந்த ஆளுநர் அந்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அரசு சார்பில் எந்தவித பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவலானது தற்போது வெளியாகி உள்ளது. நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.